ஹலோ ஃப்ரெண்ட்ஸ், வெல்கம் டு மை சேனல். இந்த வீடியோவில் நம்ம மகளிர் தினம், அதாவது நாளைக்கு மகளிர் தினம் கொண்டாட போகிறாங்க. அதோட வரலாறு, ஏன் மகளிர் தினம் மார்ச் 8ஆம் தேதி கொண்டாடுறாங்க அப்படின்றத பற்றி நம்ம இந்த வீடியோவில் பார்க்கலாம். அதுக்கு முன்னாடி அட்வான்ஸ்டு விமன்ஸ் டே எல்லாத்துக்கும். நம்ம இப்போ வீடியோவில் போகலாம். என்னோடய வீடியோஸ் உங்களுக்கு பிடிச்சிருந்தா சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், லைக் பண்ணுங்கள். அமெரிக்காவின் தொழில் புரட்சி நகர் நியூயார்க். இங்கு நெசவு தொழிலில் பெருமளவு பெண்கள் ஈடுபட்டிருந்தனர். இவர்கள் 16 மணி நேரம் வேலை செய்து மிக குறைவான ஊதியத்தையே பெற்றனர். அந்த ஊதியத்தை பெறுவதற்கு கூட நிர்வாகத்தில் உள்ளவர்களின் உடற்பசிக்கு இணங்கினால்தான் கிடைக்கும் என்ற நிலை இருந்தது. 1857 நியூயார்க் நகரில் உழைக்கும் பெண்கள் கூடி குரல் எழுப்பினர். தொடர்ந்து போராட்டங்கள், பெண்கள் அமைப்புகள் தோன்றின. 1908 வாக்குரிமை கேட்டு கொதித்து எழுந்தனர். ஜனாதிபதி தியோடர் ரூஸ்வெல்ட் போராட்டத்தின் தாக்கம் கண்டு குலைந்து போனார். போராடினால்தான் உரிமைகள் கிடைக்கும் என்ற சிந்தனை உலகெங்கும் கிளர்த்தெழுந்தது. அதன் விளைவு 1910 ஏகனில் அனைத்துலக பெண்கள் மாநாடு கிளாரா ஜெட்ஸின் தலைமையில் கூடியது. அதன் தொடர்பாக சர்வதேச மகளிர் அமைப்பு தோற்றுவிக்கப்பட்டது. இந்த அமைப்பின் சார்பில் 1911ஆம் ஆண்டு மார்ச் 19ஆம் நாள் திகிதி ஜேமே ஆஸ்திரேலியா, டென்மார்க் மற்றும் சில ஐரோப்பிய நாடுகளிலிருந்து கலந்து கொண்ட மகளிர் பிரதிநிதிகளின் முதல் சர்வதேச மகளிர் தினத்தை கொண்டாடினர். இந்த கூட்டத்தில்தான் அரசன் லூயிஸ் பிளாங்க் பெண்களுக்கு வாக்குரிமை அளிக்க ஒப்புதல் அளித்த நாளான மார்ச் 8ஐ நினைவு கூறும் வகையில் ஒவ்வொரு ஆண்டும் மார்ச் 8ஆம் நாளை சர்வதேச மகளிர் தினமாக கொண்டாட முடிவு செய்து தீர்மானம் நிறைவேற்றினர். அதாவது